வலது கையை பிடித்து உங்களுக்கு தைரியம் கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியானத்தில் உங்களோடு கூட இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனுதின அற்புதம் என்கிற நிகழ்ச்சி உங்களுக்காக தான். நாங்கள் குடும்பமாக யாராவது ஒருவர் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி உங்களுக்காக இந்த காலை தியானத்தை கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆகவே நீங்கள் மறவாது பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:13 நான் வாசிக்கிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இது ஒரு பர்சனலாக நமக்கு சொல்கிறது. யுவர் காட், யுவர் ரைட் ஹேண்ட் என்று சொல்கிறான். பிடித்து ஃபியர் நாட், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பர்சனலாக சொல்ல போனால், என் தேவனாகிய கர்த்தர் என் வலது கையை பிடித்து பயப்படாதே என்று எனக்கு சொல்லி எனக்கு துணை நிற்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நம்மளுக்கு வலது கையை பிடித்து அப்படின்ட்டு சொல்லும்போது ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. எதிர்நோக்கி இருக்கிற காலங்கள், நாட்கள் கொடிய நாட்களாக இருக்கலாம், திகில் நிறைந்ததாக இருக்கலாம், கஷ்டம், பாடுகள், பிரச்சனைகள் வரலாம், தோல்விகள் நம்மை சேரலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வரும்போது ஒரு வலது கையை ஒருத்தர் பிடிக்கிறாருன்னா நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட், அங்கே ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. எஸ், ஐ எம் வித் யூ, கவலைப்படாத. அது ஏதோ ஒரு மனிதன் நம்முடைய கரத்தை பிடிக்கல, தெய்வம் நம்ம கரத்தை பிடிக்கிறாரு. கரத்தை பிடிச்சு சொல்கிறாரு, பயப்படாத, கூல் டவுன், ஐ வில் ஹெல்ப் யூ. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. இந்த நாளிலே இல்லை, நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய சோதனைகளாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம், அல்லது என்னதான் சேலஞ்சஸாக இருக்கலாம், சவால்களாக இருக்கலாம், கவலைப்படாதுங்க. வலது கையை பிடித்து உங்களுக்கு தைரியம் கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உதவி செய்யும் போது சகலமும் சீராக மாறிவிடும், சகலமும் சரியாக மாறிவிடும், சகலமும் நன்மையாக மாறிவிடும். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தைரியத்தோடு கூட இந்த நாளிலே முன்னேறி செல்லுங்கள். வர்ற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் கரத்தை நீர் பிடித்து எங்களை தைரியப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பயந்து போய், திகிலடைந்து போய், சோர்ந்து போய், இனிமே என்ன நடக்க போதோ எனக்கு தெரியலையே என்று கர்த்தாவே ஒரு மூலையிலே முடங்கி கிடைக்கிற பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவருடைய கரங்களை பிடித்து நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. அவருடைய எல்லா சோர்வுகள், பலவீனங்களை நீர் மாற்றிப்படுவீராக. உம்முடைய ஜீவன் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்குவதாக. இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். அந்த காரியத்தை இன்றைக்கு வாய்க்க செய்வீராக. உன் நாமத்தை மகிமைப்படுத்தும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை புகழெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ராஜா, நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.